ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிஎல்சி, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் நான் என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கஸ்டமர் கைக்கு கொடுக்குற வரைக்கும் என்னென்னலாம் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதாவது ப்ராசஸஸ் இன் சாஃப்ட்வேர் டு டிசைன், டெவலப் அண்ட் டெஸ்ட். பர்பஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் லீட் டு குட் சாஃப்ட்வேர். இது ஒரு நல்ல சாஃப்ட்வேரை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து இது ப்ராப்பரான ப்ராசஸ் இருந்துச்சுன்னா வர ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னாவே ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா? லைக் இப்போது நம்மளோட லைஃப் சைக்கிள்னால் ஒரு பேபியாக இருப்போம், அதுக்கப்புறம் ஒரு டாட்லராக இருப்போம், அதுக்கப்புறம் ஒரு கிட்டு, அப்புறம் ஒரு டீனேஜர், அடல்ட்டு, அப்புறம் வாட் இஸ் ஓல்ட் ஏஜ். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கும் ஒரு ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு எஸ்டிஎல்சி டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்குமே நமக்கு ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், பிளானிங், டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். இப்போ ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்கு. இப்போ எனக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட்னா என்ன? எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அது இந்த மாதிரி இருக்கணும், இந்த வேலையை அது பண்ணணும், பார்க்குறக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிறது தான் நம்ம வந்து ரிக்வயர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிக்வயர்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது, அந்த இன்புட்டை எடுக்க அவங்க கிட்டேருந்து அதை கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வச்சு சரி இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் டீம் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா, எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபீஸிபிளாக நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஃபீஸிபிலிட்டி. அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது கம்ப்ளீட்டாக ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஸ்டேஜ். இன்புட்ஸ் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்டாவுக்கு யாரெல்லாம் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், சேல்ஸ் பர்சன், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் இன்புட்ஸை வாங்குறது ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் பண்ணுவோம். இப்போ இது யார் பண்ணுவாங்கன்னா சீனியர் மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இட் இஸ் யூஸ் டு பிளான் த பேசிக் ப்ராஜெக்ட் அப்ரோச் பை நோயிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் கரண்ட் அப்ரோச். இப்போ நான் ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த அப்கமிங் ப்ராஜெக்டில் நான் என்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் என்னால் இந்த இதை வந்து பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் தான் பண்ணுவோம். அண்ட் இட் டிஃபைன்ஸ் த ஃபீஸிபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். ஃபீஸிபிலிட்டினா இப்போ என்னால் இது பண்ண முடியுமா, டெவலப்பர்ஸ் இதை ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கான ரிசோர்ஸஸ் என்கிட்ட இருக்கா, இப்போ ஆட்டோமேஷன் பண்ணணுமா, டெஸ்டிங்னு வந்துச்சுன்னா அதில் ஆட்டோமேஷன் பண்ணணுமா, எல்லாமே வந்து இந்த ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங்கில் வந்து அங்கே வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட்டை கேதர் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவோம், பண்ண முடியாதுங்கிறத டிசைட் பண்ணுறது. இப்போ பிளானிங்னா இப்போ என்னெல்லாம் பண்ணுவோம்னு நம்ம அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ காஸ்ட் வந்து இதுக்காக போகுது, என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸஸை நான் வந்து எடுத்தால் இந்த டாஸ்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, சப்போஸ் ஒரு 4 ரிசோர்ஸ் எடுக்கிறேன், அதில் 2 ரிசோர்ஸ் நான் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பேப்பர் போட்டு போயிடுறாங்க கம்பெனி விட்டு. அந்த டைமில் நான் எப்படி 2 ரிசோர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுவேன், ஏதாவது பேக்கப் இருக்கா, ஏதாவது பிளான் இருக்கா, இது எல்லாமே வந்து ஒரு பிளானாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பிளானிங் ஃபேஸில் நடக்கும். ஸோ திஸ் ஸ்டேஜ் டிஃபைன்ஸ் வாட் டு வி வாண்ட் டு டூ. காஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் டிட்டர்மைன்ட் அண்ட் ரிஸ்க் பிளான் இஸ் ஆல்சோ டன் ஹியர். ஸோ இதுதான் வந்து பிளானிங் ஃபேஸ். இப்போ நம்ம டிசைன் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்திருக்க ரிக்வயர்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டாக பண்ணுவாங்க. அதாவது அதோட ஹை லெவல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஸோ எங்கேருந்து எந்த மாடியூல்லேருந்து எந்த மாடியூலுக்கு எப்படி கம்யூனிகேஷன் போகும், எது கூடலாம் எந்தெந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹை லெவலாக ஒரு ஆர்கிடெக்சரை கம்ப்ளீட்டாக
வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு வந்து டிசைனிங் ஃபேஸில் பண்ணுவாங்க. ஸோ இட் டிஃபைன்ஸ் ஹவு திஸ் இஸ் கோயிங் டு பி டன் டு கெட் வாட் இஸ் சப்போஸ் டு பி. எப்படி பண்ண போகிறோம், அது என்ன கிடைக்கிறதுக்காக பண்ண போறோம், என்ன ரீச், என்ன கோல் அச்சீவ் பண்றதுக்காக பண்ண போறோங்கிறத டிசைன் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து they'll be changing it to business design specification reviewed and feedback offered to customers. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் கொடுப்பாங்க, ஃபீட்பேக்குக்கு கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி மறுபடியும் இதை வந்து டிசைனை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிசைனிங் முடிச்சாச்சு. என்ன பண்ண போகிறோம், அப்ளிகேஷனை கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனிங் ஃபேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்னா இதை பேஸ் பண்ணி தான் டெவலப்பர்ஸ் கோடிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், கோடிங்கை வந்து இந்த ஃபேஸில் கம்ப்ளீட்டாக எப்படின்னா இப்போ ஒரு கோடிங் பண்ண போகிறோன்னா எந்த மாதிரி பண்ண போகிறோம், ஏதாவது கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோமா, ஏதாவது லைக் ஏதாவது நல்ல குட் ப்ராக்டிசஸ் இருக்கா, கோடிங் ப்ராக்டிசஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு நாலேஜை கொடுத்து ப்ளஸ் வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு அப்ளிகேஷனில். ஸோ டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு மாடியூலும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி அந்த டீம் மெம்பருக்கு கொடுத்து அந்த கோடிங்கை கம்ப்ளீட்டாக பண்ணுறது தான் வந்து கோடிங் ஃபேஸில் நடக்கும். ஸோ இங்கே தான் கிரியேஷன், கிரியேட் வாட் இஸ் இன்டர்நெட் டு, அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இங்கே தான் கிரியேட் பண்ணுறாங்க. லாங்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எஸ்டிஎல்சி. ஸோ ஆப்வியஸாக கோடிங் ஃபேஸ் வந்து லாங்கஸ்ட் ஃபேஸ் தான், கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ண போகிறோன்னா அது வந்து லாங்கஸ்ட் ஃபேஸ். ஆக்சுவல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஆல் டெவலப்பர்ஸ் ஷுட் அதர் டு கைட்லைன்ஸ். Coding practices and coding styles should be followed. Tasks are divided into features or modules across the team. ஸோ இதுதான் கோடிங் ஃபேஸில் நடக்கும். ஸோ கோயிங் டு நெக்ஸ்ட், இப்போ ஆஸ் இம்பார்ட்டண்ட் as கோடிங், டெஸ்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் ஜஸ்ட்டு வந்து இது பண்ணிட்டு கொடுத்துட முடியாது ஒரு யூசருக்கு. இப்போ நான் ஒரு பைக்கை வந்து இது பண்ணுறேன், மேனுஃபேக்சர் பண்ணேன்னா அது ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு பண்ணிட்டோ இது பண்ணிட்டோ பண்ணாமையோ என்னால் வந்து ஒரு யூசருக்கு கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம், திடீர்னு பெட்ரோல் வந்து ரொம்ப லீக்கேஜ் இருக்கலாம், ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லேயும். ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டெஸ்டிங் ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர் இஸ் டெவலப். ஸோ ப்ரீவியஸ் கோடிங் ஃபேஸில் டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேரை ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுன்னு இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அங்கே வந்து டெஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் டிப்ளாய் அப்படின்னா அந்த கோடை தூக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டாக ஒரு அப்ளிகேஷனாக ஒரு டெஸ்டிங் பீப்புளுக்கு கொடுக்கறது பேர் தான் டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய் டு டெஸ்டிங் என்விரான்மெண்ட். ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் டெஸ்டட் ஹியர். இங்கே என்ன பண்ணுவோம், கோடெல்லாம் எதுவும் டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அந்த ரிக்குவயர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேஸில் தான் ஆப்வியஸாக நம்ம பக்ஸு டிஃபெக்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி டெவலப்பர்ஸ் கிட்ட கொடுப்போம். ஸோ பக்ஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அண்ட் கம்யூனிகேட்டட் டு டெவலப்பர்ஸ். டெவ் டீம் ஃபிக்ஸஸ் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் சென்ஸ் ஃபார் ரீடெஸ்ட். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டிஃபெக்ட்டை ஆப்வியஸாக ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு திரும்ப கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது பண்ணுவாங்க. இன் கண்டினியூஸ் ஸ்டில். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, அது வந்து இட் வில் பி கண்டினியூயிங் டில் த அப்ளிகேஷன் இஸ் ஸ்டேபிள். அதாவது ஸ்டேபிள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கான டிஃபெக்ட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 95% டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஸ்டேபிள்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டேன், அதை வந்து கோட் பண்ணிட்டேன், அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன், அது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே 95% இது வந்து டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருக்குது, இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு உங்கள் மேனேஜரும் ப்ராஜெக்ட் மேனேஜரும் யாரோ அந்த மாதிரி சீனியர் மெம்பர் வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிட்டா, இதை வந்து அங்கே டிப்ளாய்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அங்கே எங்கே போட்டோம், அங்கே டெஸ்டிங்காக நம்ம டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் டிப்ளாய் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபேஸில் ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளாய் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், இஃப் த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிவ்ஸ் அ க்ரீன் ஃப்ளாக் டு பி டிப்ளாய்ட், அதாவது ஓகே
பக் வந்து இவ்ளோ இல்ல 95% பக் ஃப்ரீயா இருக்கு இந்த அப்ளிகேஷன் சொல்லும்போது, அத வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அந்த சாஃப்ட்வேர. அப்போ யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரியல் டைம் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து டிப்ளாய்மென்ட் ஃபேஸ்ல நடக்கும். இப்ப டிப்ளாய்மென்ட்டும் எனக்கு நடந்துருச்சு. ஆனா, எனக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ளிகேஷன்ல நிஜமாவே யூசர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் பார்க்குறாங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ்னா, இப்போ நீங்க லைக் இப்போ ஸ்விக்கில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்விக்கில நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேமெண்ட் சில நேரம் என்ன ஆகும்னா, அ பேமெண்ட் அன்சக்சஸ்ஃபுல்னு வரும். ஆனா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி இருக்கும்போது, நீங்க ஒரு கஸ்டமர் கேர சப்போர்ட் பண்ணுவீங்க. இது சாரி கான்டாக்ட் பண்ணுவீங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த மாரி எனக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்க. இல்ல அந்த மாரி தப்பா டிடெக்ட் பண்ணியிருந்தா ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆ என்ன ஒரு ஒரு புரொடக்ஷனுக்கு வந்த ஒரு சாஃப்ட்வேர எந்த பிரச்சனை வந்ததுனாலும் யூசருக்கு, அத வந்து மெயின்டெயின் பண்றது மெயின்டனன்ஸ் ஃபேஸ்ல பண்ணுவாங்க. ஸோ, இதெல்லாம் தான் ஃபேஸஸ் ஆஃப் எஸ்டிஎல்சி. இப்ப பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஸ்டார்ட் யூசிங் த சிஸ்டம். ஸோ, இந்த இடத்துல சிஸ்டமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அன்ஐடென்டிஃபைடு பக்ஸ். அதாவது அன்ஐடென்டிஃபைடு அப்டின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, அத வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா, அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு மெயின்டனன்ஸ் டீம்க்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. அத வந்து அத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எய்தர் அந்த அப்ளிகேஷன அப்கிரேட் பண்ணுவாங்க. அதே மாரி ஏதாவது எனக்கு இது இல்ல, இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எனக்கு ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கனாலும், அதுதான் என்ஹான்ஸ்மென்ட். அதையும் ஆட் பண்ணி குடுப்பாங்க இந்த மெயின்டனன்ஸ் ஃபேஸ்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் ஓட ஃபேஸஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்ஃபால், வி மாடல், புரோட்டோடைப் மாடல், ஸ்பைரல் மாடல், பிக் பேங் மாடல் அண்ட் அஜைல். ஓகே. இது பத்தி மத்த வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ.